வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர்ங்க. கண்டினியூஸா அந்த சீரிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அடுத்து ராசியாக இருக்கக்கூடிய துலா ராசி. துலா ராசின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, எப்போ இந்த குரு தப்பிச்சு ஓடிடுச்சா, குருகிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு 2025 இந்த 3 பயிற்சி பத்தி பார்க்க போறோம். உங்க இதுலயே சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா 2025 அந்த ஏப்ரல் மாதம் வாக்குல ஒரு 3 மிகப்பெரிய பயிற்சி நடக்குது. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, குரு, சனி. இந்த 3 ஆண்டு கிரகமும் பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு எடுத்துட்டோம்னா 4 கிரகம் எடுத்துக்கலாம். அந்த 4 ஆண்டு கிரகமும் பயிற்சி ஆகுறது. அது குறிப்பா ஒரு 45 நாளுக்குள்ள ஆகுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். அது ஒரு ராசிக்கும் நல்லாவே தாக்கத்தை கொடுக்கும். கடந்த 2024 ஏப்ரல்ல இருந்து இப்போ 25 ஏப்ரல் மாசம் வரைக்கும் அந்த ஒரு வருஷம் ஒரு பேட்டர்ன் மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தையும், நல்ல ஒரு எதிர்மாற ஒரு மாற்றத்தையும் ஒரு ராசிக்கும் தக்கவாறு நமக்கு மாற்றத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது முதல் 4 மாசம் ஒரு பேட்டர்னாகவும், அடுத்து வரக்கூடிய மே மாதத்திலிருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் ஒரு பேட்டர்னாகவும் நம்ம பார்க்கறது நேர்களுக்கு நல்லாவே கிளியரா புரியக்கூடிய அம்சம் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முதல் 4 மாசம் கன்னி துலாம் ராசிக்கு குரு அஷ்டமத்திலேயே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்திலேயே குரு நீடித்திருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. எப்பவுமே ஒரு சுப கிரகம், இந்த ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். நிதி விஷயங்கள், பண போக்குவரத்து, குழந்தைகள் நலம், குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம், வேலையில கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கிறது, எல்லாத்தையும் கவர்ன் பண்ணக்கூடிய குருவே 8ல போய் மறைஞ்சிட்டார். அது ஒரு மிகவும் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு. ஆனா துலாத்துக்கு மறைகிறது நல்லதானே சார்? இல்ல, அப்படி இல்ல. நீங்க துலாம் லக்னத்துக்கு குரு நல்ல கிரகம் இல்ல, தசாபுக்திகள் அடிப்படையில சொல்றத நீங்க கோச்சாரத்துல எடுத்துக்கூடாது. அதுதான் நிறைய ஜோதிடர்களோ அல்லது ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களும் குழப்பிக்கிறாங்க. அதாவது துலாம் லக்னத்துக்கு குரு நல்லவர் கிடையாது. துலாம் அங்கிற வீட்டுக்கோட அதிபதியாகிய சுக்கிரனுக்கு குரு எதிர்மறையான கிரகம் தான், அது ஒத்துக்கிறோம். அதே சமயத்துல ஒரு குருங்கிற ஒரு சுப கிரகத்தை நீங்க மறந்துடக்கூடாது. அது ஒரு சுப கிரகம். அது ஒரு கோச்சார அடிப்படையில போய் 8ல மறைஞ்சிருச்சுன்னா அதோட வலிமை கொஞ்சம் குறையும். புரியுதுங்களா? ஸோ அது வேற மாதிரிதான் செய்ய முடியுமே. ஒரு ஓப்பனா ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது. ஒரு விஷயத்தையே நீங்க ஒரு வீடு விற்கலாம், ஒரு ஏதோ பண்றீங்கன்னா கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். ஏன்னா ஒரு சுபகிரகமே போய் கொஞ்சம் மறைந்து விட்டார். அது சுக்கரனோட வீட்டுல போய் மறைந்து விட்டார். அது ஒரு விஷயம். அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து கேது 12ஆம் இடத்துல இருந்தக்கூடிய அமைப்பு கரெக்டா ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா ராகு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல கேது லாபஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இந்த ஒரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள். ஏன்னா அந்த கோச்சாரத்துல ராகுவே சுபகிரகமாக குரு பார்வை பெற்று 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்திலிருந்து குழந்தைகளால் நல்ல மேன்மை, நல்ல அறிவு கூர்மையோட செயல்பட்டு நல்ல ஒரு லக்கியா நல்ல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் நல்லா வருதுங்க. ஸோ அந்த ஒரு பயிற்சி நல்லது. அதே சமயத்துல சனி இதுவரை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து சில புத்திர விஷயத்துல ஒரு அக்கறை கொடுக்கணும். அவங்க சொல்றது நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சங்கடம் பண்றாங்க. ஆளான குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25-30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோங்கிறவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பெரியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட செல்ஃபிஷ் நேச்சர் அல்லது அவங்களோட உண்மையான குணம்லாம் பார்த்து கொஞ்சம் மனம் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கி, அந்த சனியே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்துல போய் அந்த எல்லா கெட்ட விஷயத்தையும், 6ஆம் பாவங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஒரு நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தவிர அது கடனை கொடுக்கக்கூடியது, நோயை கொடுக்கக்கூடியது, வம்பு வழக்கை கொடுக்க போயிடுது, உறவுல ஒரு சுபிக்ஷம் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாவத்தை கெடுத்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம். ஸோ இந்த 3 பயிற்சியுமே அற்புதமான பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாத காலங்கள் துலாம் ராசிக்கு 2025 நல்லா இருக்க போகுது. சூப்பருங்க. அதே மாதிரி இந்த 2025 பேசிட்டு இருக்கோம். அதுல சனி பயிற்சி, ஏன்னா 5ல இருக்கிற சனி இப்ப 6க்கு வராது. மிகப்பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம் தான். அதை பத்தி 2 லைன் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப இதுவரைக்கும் குழந்தைகள் மூலமாவோ பூர்வீகத்துல ஒரு சுபிக்ஷம் இல்லாமல், மெனக்கெடுதல் அதிகமா இருந்து, சொசைட்டில ஒரு நல்ல பேர் வாங்க முடியாமல், அதிக வேலை பளு இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு நம்மளால ஜெயிக்க முடியல, ஒரு பொறுமையா ஒரு நிம்மதியாக நம்ம வாழ முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நம்ம வரைக்கும் செய்த உழைப்புக்கு விஜயத்தை ஊதியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த அந்த அமைப்புக்கு போய் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கொஞ்சம் செட்டில் ஆயிட்டேன், எனக்கு முதல்ல இருந்த ப்ரெஷர் இல்லை, முதல்ல இருக்கிற கமிட்மெண்ட் இல்லை,
நான் யாருக்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கோ ஒரு குழந்தைக்கோ நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தோம், பிரச்சனையா இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கட்டிட்டு இருந்தோம், கடன் பட்டுட்டு இருந்தோம், நாம ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்தோங்கிறது 6ஆம் பாவத்துல சனி போனதுக்கு அப்புறம் அந்த அந்த படலம் முடிந்து விடும். அவங்களே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செட்டில் ஆயிட்டாங்க, ஒண்ணுமேல் நம்ம பண்ண வேண்டியது இல்லை, அவங்க பாத்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி சில நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்துக்கு அது குரு வீட்டுக்கு போறது. அது 5ஆம் வீட்டுல வந்து சனியோட சொந்த வீட்டுல இருந்து உக்கிரமாக ஆட்சி பலத்தோட இருந்த சனி குரு வீட்டுக்கு போறது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அருமையா. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்த ராகு இது மாதிரி சில சுப பார்வையில இல்லாம இருக்கிறதுனால சில ஸ்கின் அலர்ஜி, சில வந்து ஒரு மாதிரியான நோய் தன்மைகள், கடன்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் சந்திச்சுட்டு இருந்தவங்க 5ஆம் இடத்துக்கு வந்து சுப பார்வை பெறுகிறார். குருவின் 9ஆம் பார்வை பெறுகிறார். ஸோ அதுவுமே நல்ல ஒரு நிவர்த்தி. இது வரைக்கும் இருந்த ஒரு டிசீஸோ ஒரு உடல் உபாதையோ ஒரு இரிட்டேஷனோ ஒரு அலர்ஜியோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ராகு பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னன்னா இந்த 2025 இவங்க பண்ணவே கூடாது அப்படின்னா என்னென்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கேதுவோட பயிற்சி பத்தி சொல்லி முடிச்சிடுறேன். கேது 12ஆம் இடத்துல இருந்த கேது இது வரைக்கும் விரயத்தையும் இதையும் கொடுத்துட்டு இருந்தது. 11ஆம் இடத்துக்கு போறது கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும், அந்நியர் மூலமா கொஞ்சம் லாபம், கொஞ்சம் கேது தசை நடக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வந்த பெரிய லெவலில் லாபம், பலத்த லாபம். ஒரு சின்னதா ஒரு ப்ராப்பர்ட்டி 10-15 வருஷம் முன்னாடி வாங்கி போட்டது இப்போ ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ஆகி வந்ததுங்கிற மாதிரி நல்ல அம்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அப்புறம் பொதுவா நீ என்ன இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் 2025 கவனமா இருக்க வேண்டியது துலாம் ராசிக்காரருக்கு என்னன்னு கேட்டா, இப்போ பாத்தீங்கன்னா டிசீஸ் அது மாதிரி விஷயங்கள், உடம்பு விஷயங்கள், உடம்பு உபாதைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும். பட் இருந்தாலும் அந்த சனி 6ஆம் இடத்துக்கு போய் அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணாலும் முழுசா அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத எடுத்துக்காம பழைய மாதிரி நீங்க வந்து அதை விட்டுறக்கூடாது. அது என்னங்கிறதோ அதுக்கு வேணுங்கிற டெஸ்ட் டாக்டர் வந்து என்ன சொன்னாரோ நமக்கு தான் இப்போ சிம்டம்ஸே இல்லையே அப்படின்ட்டு நீங்க பழைய மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அந்த ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் என்னதான் சிம்டம்ஸ் இல்லை ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, முதல்ல இருந்த உபாதைகள் இல்லை அப்படின்றதாலும் அந்த அந்த ப்ரிகாஷனரி அவங்க சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு உள்ள லைஃப் ஸ்டைல், அந்த ஃபுட்டு, அது மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸு கொஞ்சம் வயசானவங்கள கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும்பொழுது நம்ம உத்வேகப்படுத்துவீங்க, உத்வேகம் ஆகும், உத்வேகப்படுத்துவார். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முயற்சி எடுக்கலாம். நம்ம வந்து இது வரைக்கும் 2 வருஷம் நம்ம இழந்ததை வந்து பிடிச்சாகணும், வேகமா போகணும் அப்படின்னு அதிக ஆசைப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோமா பெரிய ரிஸ்க் எடுக்கும் பொழுது உங்களுடைய தசாபுக்திகள் வந்து அவ்வளவு சிறப்பான தசாபுக்திகள் இல்லை. கோச்சாரத்துல மட்டும் இப்போ நல்ல அமைப்புகள் வந்திருக்கு. தசாபுக்திகளும் நல்லா இருந்தாதான் நீங்க பெரிய ரிஸ்க் எடுக்கணுமே இல்லையா, இல்லைன்னா கொஞ்சம் தக்கவாறு ஒரு பலனை அனுபவிச்சு அந்த பலனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போகணுமே ஒழிய இப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு 9ஆம் வீட்டு குருங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். 9இல் குருங்கிற ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு. ஏன்னா அது ஒரு ஹைலைட்டான ஒரு டாபிக், ஹைலைட்டான விஷயம். ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, பாகிஸ்தானத்துல இருக்க குரு வந்து உங்களை பயங்கரமா வந்து உத்வேகப்படுத்துவார், பம்பரமா ஓட வைப்பார், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க வைப்பார். ஸோ அதுக்காக வந்து எல்லாமே இப்படிதான் இருக்கும் மேல அப்படின்னு பண்ணாம உங்களை அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அதுக்காக வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடாதுங்கிறதுலையும் கொஞ்சம் பொறுப்பு உணர்வோட உங்க தசாபுக்திகளை எப்படி போகுதுங்கிறத பார்த்து நீங்க செயல்படணுங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியது. 100 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் தரீங்க? கண்டிப்பா இப்ப துலாம் 12 ராசிகள்லயே ஓரளவுக்கு அருமையான பயிற்சி பெறக்கூடிய டாப் 3 ராசிகளை வந்து துலாம் ராசிகளும் ஒண்ணுதான். ஸோ 100க்கு ஒரு 85 மதிப்பெண்கள் வந்து குரு அஷ்டமத்திலிருந்து வெளியில வரனாலையும், சனி 6ஆம் இடங்கிற ஒரு பொற்காலமான ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம் போவருக்கு ஒரு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான வருஷமாகவும் அமையறதுனாலையும், ராகு 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால எந்த பிரச்சனையும் இல்லாத காரணத்தினாலும், கேது 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு போறதுனாலையும் மற்ற எல்லா அம்சங்களும் கொஞ்சம் நல்லா பொருந்தி வருவதனால் 100க்கு ஒரு 85 மதிப்பெண்கள் துலாம் ராசிகளுக்கு 2025 பலன்கள் குறிப்பா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரொம்ப நன்றிங்கய்யா, அருமையா சொன்னீங்க. நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.